மக்களுங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். என் பையன் வந்து சவுக்கு மீடியா 25ஆம் தேதி இன்னைக்கு காலையில் சவுக்கு மீடியா ஓப்பன் பண்ணிட்டான். அதுக்கு வந்து அந்த திறப்பு விழாவுக்கு என்னை வர சொல்லி ஃபோன் பண்ணான். நானும் பெங்களூர்லேருந்து சவுக்கு மீடியா பார்க்கணும், திறப்பு விழாவெல்லாம் பார்க்கணுன்ட்டு வந்தேன். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சவுக்கு மீடியாவில் வர்ற நியூஸ் எல்லாம் பார்க்கணுன்ட்டு எல்லாம் ஆவலாக இருப்பாங்க. நானும் அது போல் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். என் பையன் வந்து இந்த சவுக்கு மீடியாவிலேருந்து எவரெஸ்ட் மலை போல் நல்லா உச்சியில் பிரகாசமாக ஜொலிச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. போற்றுவார் தூற்றுவார்கள். அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாரும் என் பையன் சவுக்கு மீடியாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணுன்னு மனமார்ந்த நன்றியோட உணர்வோடு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வணக்கம் எல்லோரும். அம்மாவை கூப்பிடுங்க. ஃபஸ்ட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்மா நேயர்களுக்கு தெரிவிக்கிட்டோம். அதன் மூலமாக அதுக்கு பிறகு நம்ம தொடங்கலாம். சரியா இருக்குமாப்பா? கரெக்டாக இருக்குது சார். ஹாப்பி நியூ இயர் சொல்லுமா நேயர்களுக்கு. சவுக்கு மீடியா நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். உனக்கும் ஹாப்பி நியூ இயர்மா. தேங்க்யூ. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். 16 வருஷம் வேலைக்கு போயிட்டேன். என் தங்கச்சி திருச்சி ஆர்இசியில் படித்தாங்க. கஷ்டப்பட்டு பென்ஷன் சேங்ஷன் ஆகல. இந்த இப்போ தானே எல்லார் வீட்லேயும் மிக்ஸி வந்துடுச்சு. அப்போ மாவரைச்சி கொடுப்பாங்கல்ல பக்கத்து வீடுகளுக்கெலாம். அது மாதிரி எங்கள் அம்மா விடிய மாவரைச்சி கொடுத்து என் தங்கச்சியை படிக்க வச்சாங்க. அப்புறம் நான் வேலைக்கு போன பிறகு தான் கொஞ்சம் குடும்பம் ஸ்டெபிளைஸ் ஆகுது. ரொம்ப பட்டிருக்காங்க அம்மா. இப்போ இந்த வயதான நேரத்தில் உடம்புல எல்லா அந்த முதியவர்களுக்கு வரக்கூடிய எல்லா பிணிகளும் அம்மாவுக்கு இருக்குது. சுகரு, பிளட் ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, காது செவித்திறன் குறைவு, மாதிரி பல சிக்கல் இருக்குது. சரி ஏதோ இருக்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்றால் வாட்ஸ் த பாயிண்ட் இன் ரன்னிங் திஸ் சேனல்? ஊரை திருத்துறதுக்கா? அப்படி திருத்தி என்ன போகுது? எதுக்கு செய்யணும்? முன்கதவை எல்லாம் ரொம்ப நேரம் எல்லாம் உடச்சாங்க சார். நான் கதவை டாப்பாக போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு பின் கதை உடைச்சாங்க. கதை அப்படி பிடிச்சி தள்ளேன். கொஞ்சம் நான் தான்னாக்கா மண்டையில் விழுந்திருக்கும். ஒரு 20 பேர் இருக்கும். லேடிஸுங்க ஒரு 5-6 பேர், ஜென்ஸு ஒரு 15 பேர், 20 பேருக்கு மேலே தான் வந்தாங்க. பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு எல்லாம் வந்து எங்கே அவன் யாருன்னு. சங்கருங்கிறவன் யார்? என் பையன் தாங்க அப்படின்னேன். அவன் மாலதி எங்கே அப்படின்னாங்க. மாலதி வந்து அவங்களும் போயிட்டாங்க. எப்போ போனான்? இந்த அம்மா ஒழிச்சு வச்சுட்டே சொல்லும், நீ போய் பாருங்கன்னு எல்லாருமே போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்தாக்க உடனே வந்து அந்த சமயத்தில் நான் சார்ஜ் போட்டிருந்தேன். ரிங்கு வந்துச்சு. எடுத்தேன் பாரு, இதை பிடுங்கிட்டு ஒரே கத்துன்னு கத்துறானுங்க. வீடியோ காலில் வந்து சங்கர் சார் பேசினார். என்னுடைய இதை வச்சே வீடியோ கால் எடுத்தானுங்க. வீட்டுக்குள்ளே என்னுடைய மொபைலை வச்சே வீடியோ கால் எடுத்தானுங்க. அப்புறம் எடுத்தது பிறகு ரொம்ப கெட்ட வார்த்தையில் ரொம்ப பேசினாங்க. மாலதியும் சங்கரை பற்றி ரொம்ப பேசினாங்க. அவள் எங்கே, மாலதி எங்கே அப்படின்னு. அவங்களும் சேர்ந்து போயிட்டாங்கப்பா அப்படின்னு. இப்போ இந்த தாக்குதல் நடக்கும்போது போலீஸ் வந்தாங்களா? நடந்து முடிஞ்சப்போ வந்தாங்க. போய் சொன்னீங்களா அவங்ககிட்ட என்னன்னு? இல்லை அவங்களே வந்து உடனே நடந்துகிட்டு இருக்கும் வெளியில் வந்துட்டாங்க. ஒருத்தன் இப்படி வந்தான், போலீஸ் சொல்ல எல்லாம் அந்த இதை திறந்து விடலாம் இப்படி போயிட்டானுங்க. அப்புறம் போலீஸுங்க வந்தோன்னா கொஞ்சம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், எனக்கு மொபைல் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. மொபைல் வாங்கிக்கிட்டாங்களா? என் மொபைலை வாங்கி தான் வீடியோ எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு போலீஸ் வந்தாங்க. அவனுங்க அப்புறம் கத்திக்கிட்டே தான் இருந்தானுங்க. நான் உள்ளுக்கு வந்து போலீஸ் சொன்னாங்க, நீங்கள் உள்ளுக்கு உட்காந்துக்கோமா, ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 போலீஸ் வந்தாங்க. அப்புறம் இப்போ டிஎஸ்போ எஸ்பி நான் கூட அவங்க வந்தோன்னே ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பேசுனீங்களா அவங்ககிட்ட? ஏன் வீட்டை உடைக்கிறீங்க, என்ன பிரச்சனை? ஏன் வீட்டை உடைக்கிறீங்கன்னு எதுக்கு என் பையன் இப்படி பேசுகிறீங்க? எங்களையெல்லாம் தரக்குறைவாக பேசிட்டானுங்க. உங்கள் மலை நாங்கள் தானே சுத்தம் பண்ணுறோம். நான் சொன்னேன், எங்கள் பையன் உங்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறோம். உங்கள் சம்பளத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆதரவாக தான் பேசியிருக்கிறாங்க. உடனே பொம்பளைங்க, நீ என்ன உங்கள் பையன் பெரிய இவனா அவ்வளோன்னு ரொம்ப திட்டினாங்க. திட்டிட்டு சரி நான் சைலண்ட் ஆகிட்டேன். இங்கே பாருங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு. சொல்லுமான்னு. என் பையன் வந்து உங்களுக்காக தான் சப்போர்ட்டாக பேசலாம். உங்களை தரக்குறைவாகவே பேசவே இல்லை. உங்கள் பணத்தையும் அவங்க வந்து பங்கு போட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இல்லையா. உங்களை வந்து எதுவுமே தரக்குறைவாக கடுகளை கூட பேசணும்.
அவனுக்கு ஒன்றும் தெரியும். அப்புறம் உடனே என்ன தேவடி அப்படி இப்படின்னு பேசுகிறா பொம்பளைங்க. சரி நான் சைலண்ட் ஆகிட்டேன். அப்படி கொஞ்சம் ஏமாந்து தான் உங்களே அடிச்சிருப்பாங்களா? அடிச்சிருப்பாங்க. என்னை சூழ்ந்துக்கிட்டானுங்க. இந்த டேபிள் கிட்ட இருந்தேன், வீட்டுக்குள்ளே வந்ததே ஒரு 15-20 பேர் இருக்கும். அப்படியே டேபிள் சுற்றியும் சூழ்ந்துக்கிட்டானுங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அம்மா உங்களை நான் ஒன்றுமே செய்யலை, உங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டோம், அவன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லிவிடு. ஏன் அப்படின்னு, சங்கர் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லி, அவன் ஆஃபீஸுக்கு கம்பெனிக்கு தான் போய்கிட்டு இருக்கிறான், போய் பார்த்துக்குங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க வரவும் போலீஸெல்லாம் வரவும் அப்படியே எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. போய் அங்கே நின்றுட்டு கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு அவங்க நான் இப்படி வந்தேன், இப்படி சுற்றி வந்தேன். போலீஸும் நீங்கள் உள்ளுக்கு போயிருக்குமா அப்படின்னாங்க. நான் உள்ளுக்கு போயிட்டேன். அவனுங்க எப்போ போனாங்க என்னன்னு ஒன்றும் தெரியாது. இந்த பக்கெட்லாம் கிடக்குது, அது என்னது? இந்த பக்கெட்டெல்லாம் வந்து அவனுங்க எல்லாம் கரைச்சி நாங்கள் வந்து நாங்கள் மலம் அள்ளுறதை இழிவாக உங்கள் மலமெல்லாம் சேர்த்து அள்ளுறோம்ல, இப்போ இந்த மலத்தெல்லாம் கொட்டுற நீங்கள் கழுவி எல்லாம் பண்ணுங்க. மலத்தையும் சேர்த்து கொட்டியிருக்காங்க எல்லாமே, மலம் சாணி எல்லாம் கரைச்சி கொட்டி 3 பக்கெட் அங்கே கிடக்கிறது அவனுங்க கொண்டாந்தது தான் இந்த பக்கெட்டெல்லாம். இப்போது சங்கர் சார் மீது தொடர்ச்சியான வழக்குகள் பதிவு பண்ணப்படுது. இப்போ வந்து வீட்டில் வந்து தாக்குதல் பண்ணுறாங்க, அவருடைய அலுவலகத்தை வந்து முடக்கிறாங்க. ஒரு தாயாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன் இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என் பையன் மேலே அவன் வந்து நேர்மையாக தான் இப்போ பேசுகிறான். எதுவுமே வந்து இப்போ அவங்க வந்தவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் பையன்கிட்ட அது உதயநிதிக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தான் அவங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணாங்க. அந்த வந்த கும்பல் எல்லாம் பணம் வாங்கிட்டு தான். உங்களுக்கு தானே ஆதாரம். எங்கள் ஐயா ஸ்டாலின் பேசுனதை வந்து எங்களுக்கு அவர் சம்பளம் கொடுக்குறாரு. ஆனால் வந்து உங்கள் பையன் அதெல்லாம் இது பண்ணுறான். ஏம்மா என் பையன் உங்களுக்கு ஆதரவமாக பேசினான் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீ என்ன பெரிய யோக்கியமா, அவனோட தாய் தானே, நீ எப்படி பேசுவ அப்படி இன்னும் ரொம்ப பொம்பளைங்க ரொம்ப இதுவாக பேசினாலுங்க. நான் சரின்ட்டு நான் சைலண்ட் ஆகிட்டேன். அதே போல பத்திரிக்கை சுதந்திரத்தை ஸ்டாலின் நசுக்கிட்டார். பத்திரிகையாளரை குரல் வழிய நெரிச்சிட்டார். பத்திரிகையாளருடைய குரல் வழிய நெரிச்சிட்டார். உங்களுக்கு ஒரு யூடியூபர் தெரியும், யாரு? சவுக்கு சங்கர். அவருடைய தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்க. பாவம், தாயார் மனவேதையில மன உளைச்சல்ல இறந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இருக்கும்போது கூட விமர்சனம் பண்ணாங்க என்னை பத்தி. அதை ஏத்துக்கணும். ஒரு பொறுப்புல வருகின்ற பொழுது விமர்சனம் வந்து அதை ஏத்துக்க வேணும். வேணுமென்றே திட்டமிட்டு சர்வாதிகார போக்கில் இந்த அரசாங்கம் நடந்த காலத்துல அவர் வீட்டுல கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. அவர் வீட்டுல சாக்கடையும் மலத்தையும் கொண்டு போய் கொட்டிக்கிட்ட பொழுது அந்த தாயினுடைய மனம் எப்படி நொந்து போகும் என்று நினைச்சு பாரு. நம்மளாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற கொடுமைகள் சிந்திங்க. அந்த கொடுமைக்கு சரியான பாடம் கொடுப்பீங்களா? இன்றைக்கு அந்த தாய் மன வேதனை பட்டு இன்றைக்கு நம் மண்ணில இருந்து மறைந்து விட்டார்கள். இதற்கு காரணமானவர்கள் எதிர்காலத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். சார் வந்தேன், வீடு லாக் பண்ணி இருக்குது. போலீஸ் வந்து ஆதம்பாக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறமான்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னேன், இது போல வந்து நாங்க ஆபீஸை திறக்கணும், நீங்க வரணும், வந்து ஒத்துழைக்கணும்னு சொன்னாங்க. அதனால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து பார்த்தா வீட்டுல வந்து நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன செய்யறது ஒண்ணும் தெரியல.